ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் டாப் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாங்க வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் பீஸ் தான் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாங்க. இது வந்து இந்த கழுத்து பகுதியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ஷோல்டர் பகுதியை விட அதிகமாக இருக்கணும். இப்போ கீழே இருக்க மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க பீஸாக பார்த்து சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக் பீஸோட நல்ல சைடு வந்து அடியில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸு, அதுக்கு மேலே பேக் பீஸ் வைக்கணும். இந்த கழுத்து பகுதி வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ஓரமாக இந்த தையல் போட்டுடலாங்க. நம்ம எப்படி லைனிங் ப்ளவுஸ்க்கெலாம் கழுத்து ஸ்டிச் பண்ணுவோம் அந்த மாதிரி தாங்க. இந்த மாதிரி ஓரமாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மேல் பகுதியை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. நம்ம லைனிங் ப்ளவுஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இது. இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த ரவுண்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் கேப் போய்ட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதோட நல்ல சைடு வந்து வெளியே அப்படியே திருப்பிடலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த எட்ஜஸ்லாம் குட்டி குட்டி நாட்சஸ் போட்டுக்கலாம். இந்த ஓரத்துலையும் அந்த ஓரத்துலையும் கார்னரில், அப்புறம் சென்டரில் ஒரு நாட்சஸ் கொடுத்து இப்போ பாருங்கள் இந்த பேக் பீஸோட சின்ன பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அப்படியே நம்ம திருப்பிட போகிறோம். இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் இருந்தால் போதுங்க. அதை விட எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் இப்படி தனியாக எடுத்து போட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அதிகமாகவும் துணி இருந்தால் நம்ம அதை மடித்து தைக்கும் போது ரொம்ப பெருசாக தெரியும், பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி அப்படியே திருப்பிடலாங்க. அதை நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த ஓரமாக அப்படியே நம்ம தையல் போட்டுடலாங்க, படிமான தையல் மாதிரி. அந்த பீசஸ் வந்து நல்லா அடியில் திருப்பி விட்டுட்டு ஓரமாக அப்படியே படிமான தையல் போட்டே வந்துடலாம். இதே மாதிரி இந்த ரவுண்ட் நெக் ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாமல் இருக்கணும். இந்த துணியை நல்லா அடியில் தள்ளி விட்டுட்டு ஓரமாக அப்படியே தைச்சி எடுத்துக்கலாங்க. இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தாங்க இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ இதை தைச்சிட்டோம். இப்போ பேக்கில் திருப்பிடலாம் பாருங்கள். அதாவது உள் சைடு வந்து இந்த மாதிரி பிசுரெல்லாம் வெளியே தெரியிருக்கு பாருங்கள். அதை வந்து இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த பிசுரெல்லாம் உள்ளே ஒரு மடிப்பு மடித்து அப்படியே ஒரு ஓரமாக அப்படியே தையல் போட்டுடலாம். இந்த தையல் வந்து அந்த பேக் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த மெயின் கிளாத்தில் தையல் விழக்கூடாது. அந்த பீஸை மட்டும் தனியாக மடித்து அப்படியே இப்படி திருப்பி தையல் போட்டுடணும். இதே மாதிரி நடு சைடும் அப்புறம் இந்த ஓரமும் மொத்தம் 3 ஓரமும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிசுரெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் மடிச்சுட்டு திரும்ப எகைன் ஒரு ஃபோல்டு பண்ணி ஓரமாக அப்படியே தையல் போட்டுருங்க. இந்த தையல் வந்து மெயின் துணியில் படாமல் கீழே மட்டும் தையல் போட்டால் போதும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சேர்த்தி வச்சு ஓரமாக ஃபஸ்ட்டு ஒரு படிமான தையல் போட்டிருந்தோம்ல, அதுக்கப்புறம் இன்னும் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட்டுடலாங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக நீட்டாகவும் இருக்கும். இப்போ அந்த உள்ளே நம்ம மடித்து தைச்சிருக்கோம்ல, அந்த பீஸ் வந்து வெளியே நமக்கு தெரியாது, கீழே தொங்கிட்டும் இருக்காது, பார்க்க நீட்டாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே பார்க்க நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பீஸ்லாம் நமக்கு வெளியே தெரியல. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் பேண்ட் பீஸ் உள்ளே வச்சுருக்கேன். சின்ன பீஸ் வந்து பேண்ட் பீஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ஃப்ரண்ட்டில் வந்து கழுத்துக்கு வந்து பைப்பிங் கொடுக்கணும். அதுக்காக நீங்கள் இது வேண்டாம்னா நீங்கள் யூனிஃபார்ம் அந்த பீஸ் இருக்கும் பாருங்கள், எக்ஸ்ட்ரா அந்த பீஸையே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பைப்பிங் வேணும்னு கேட்டிருக்கனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நார்மலாக அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே தைச்சிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி ஓரமாக ஒரு தையல் போடணும். அதுக்கப்புறம் எகைன் ஒரு ஃபோல்டு பண்ணி அந்த பைப்பிங்காக நல்லா திக்காக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. திரும்ப சன்னமாக ஃபோல்டு பண்ணி கொஞ்சம் அந்த ப்ளூ கலர் கிளாத் வெளியே தெரியணுமே வச்சுட்டு ஓரமாக அப்படியே தைச்சி திருப்பிடணும். அப்புறம் உள் சைடு பார்த்திங்கன்னா இந்த பிசுறு பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி அந்த பிசுரெல்லாம் தெரியாத மாதிரி அப்படியே தைச்சிடலாங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸும் நமக்கு பேக் பீஸும் ரெடி ஆகிடுச்சு. இதோட 2 நல்ல சைடும் உள்ளே இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. மேலே இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஓரமாக இப்போ நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ண போகிறோம், ஷோல்டர் தான் ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக ஈவனாக பார்த்து வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இப்போ நான் காமிக்கிற மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு ஆரம்பித்து முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கணும்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி எகைன் ஒரு 3/4 இன்ச்சுக்கு டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ அது ஓரமாக அப்படியே தைச்சிடலாங்க. இப்போ வந்து ஸ்லீவ்லேயே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பேண்ட் பீஸ் தான் அட்டாச் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தைக்கலாம், இல்லை ஜஸ்ட்டு சும்மா சாதாரணமாக இருந்தால் போதும், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி பீஸ் ஒன்று எடுத்திருக்கேன். 2 to 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க பேண்ட் பீஸு. இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்ல சைடுக்கு மேலே இதை அப்படியே தைச்சி ஓரமாக மடித்து தைச்சிடலாம். இதை ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாங்க இந்த மெத்தடில். இப்போ மேலே தையல் போட்டோம், அதே மாதிரி இந்த ஓரமாக படிமான தையல் போட்டுடலாங்க. அப்போ தான் நமக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கும். இந்த ஓரமும் தைச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நான் தைச்சி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து இது 2யும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த டாப்போட நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி கரெக்டாக எடுத்துக்கலாம்.
அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டரோட அந்த உள்ள பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து தூக்கிட்டு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அந்த பேக் பீஸில் வந்து ஒரு 1/4 இன்ச் இல்லை ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி இன்னொரு ஷோல்டர்லேயும் தையல் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக ஷோல்டர் தைச்சிருப்போம்ல அது பக்கத்துலேயே, இது வந்து நல்ல சைடே நம்ம தையல் போடலாங்க. இந்த மாதிரி வெளிப்பக்கமே தையல் போட்டுக்கலாம். இப்போ அதை வந்து உள் சைடு திருப்பிக்கலாம். நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி திருப்பிட்டு ஸ்லீவ் வந்து நல்ல சைடு வெளியே இருக்க மாதிரி அப்படியே வச்சுக்கலாங்க. சென்டராக பார்த்து வச்சுட்டு இந்த சென்டராக பார்த்து டாப்லேயே வச்சுட்டு ஷோல்டரில் சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் அப்படியே ஓரமாக அப்படியே தைச்சிடலாங்க. இப்போ இந்த பக்கம் தைச்ச மாதிரியே இன்னொரு சைடும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரியே தாங்க, ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே தான். இந்த ஓரம் தைச்ச மாதிரியே இன்னொரு ஓரமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து திரும்ப இதுக்கு மேலே வந்து இன்னொரு நம்ம தையல் போட போகிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஓரத்துலேருந்து இந்த ஓரம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இன்னொரு ஸ்லீவும் அட்டாச் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நல்ல சைடு உள்ளே திருப்பி போட்டுட்டு இப்போ சைடு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவில் இருந்து 1.5 இன்ச் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. எது வரைக்கும்னா நம்ம ஓப்பன் உயரம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது வரைக்குமே நம்ம மார்க் பண்ணிகிட்டே வரணும். 1.5 இன்ச் மார்க் பண்ணிகிட்டே வரணும். ஓப்பன் உயரம் ஓப்பன் அகலம் அது வரைக்குமே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம தையல் வந்து கரெக்டாக ஓரமாக தைக்கணும். கீழே வந்து அப்படியே லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணக்கூடாது. நம்ம அந்த ஓப்பன் அகலம் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் தான் நம்ம தைக்கணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், தைக்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ அந்த ஸ்லீவ் ரெண்டையும் கரெக்டாக ஈவனாக எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த மார்க் பண்ணதுலேயே ஃபஸ்ட்டு டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிக்கலாங்க. ஆரம்பிச்சுட்டு அப்படியே ஓரமாக அந்த 1.5 இன்ச்லேயே அப்படியே தைச்சிட்டே வரணுங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி அப்படியே தையல் போட்டே வாங்க. கீழே வந்து அந்த ஓப்பன் அகலம் சொன்னோம் பார்த்திங்களா, ஓப்பன் உயரம் இல்லை ஓப்பன் அகலம் அதில் மார்க் பண்ணியிருப்போம். அதில் வந்து அப்படியே டபுள் ஸ்டிச் போட்டு அப்படியே நிற்கணுங்க. நடுவில் தான் நிற்கணும், ஓரமாக கொண்டு வந்து தைக்கக்கூடாது. திரும்பவுமே அது பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டு ஆரம்பிச்சிக்கலாம். ஏன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம 3 தையல் விடுவோம் பார்த்திங்களா சைடில், அதுக்காக தான் பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டு திரும்ப அதை ஸ்லீவில் கொண்டு வந்து முடிச்சுக்கோங்க. திரும்ப எகைன் நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். 3rd தையல் வரும்போது கீழே கரெக்டாக நம்ம அந்த ஓப்பன் அகலம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக நிறைய தையல் போட்டுக்கோங்க. நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி தையலை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே துணியை எடுத்துருங்க. இப்போ அதை கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத. அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் சொன்னோம் பார்த்திங்களா, அதுக்காக இப்போ சைடில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு துணி வந்து கரெக்டாக மடித்து தைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா, அது கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல கரெக்டாக 1.5 இன்ச் தான் நம்ம விட்டுருக்கோம். ஓப்பன் வந்து நம்ம 1.5 இன்ச் தான் விட்டுருக்கோம் பார்த்திங்களா. அதை வந்து மார்க் பண்ணாலும் சரி, ஜஸ்ட்டு கொஞ்சம் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணாலும் ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. 1.5 இன்ச் அளவுக்கு அந்த துணியை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ அந்த 1.5 இன்ச் வர அளவுக்கு அந்த துணியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு, அப்படியே ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. திரும்ப இன்னொரு பகுதி வந்து அந்த 1.5 இன்ச்சுக்குள்ளே வர மாதிரி அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஓரமாக ஒரு தையல் போட்டுடணும். இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் அதே மாதிரி தைக்கணுங்க. அந்த 1.5 இன்ச்சுக்குள்ளே துணி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப இழுத்தெல்லாம் தைக்க வேணாம், அப்படியே மடித்து ரொம்ப ஈஸியாக நார்மலாக தைக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நமக்கு கரெக்டாக வராதுன்னு பயந்துக்கவே வேண்டாம், கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே மடித்து அந்த ஓரம் மட்டும் கரெக்டாக 1.5 இன்ச் விட்டிங்கன்னா கரெக்டாக அந்த 1.5 இன்ச்லேயே ஃபோல்டு பண்ணி அப்படியே ஓரமாக தைச்சிட்டே வாங்க. நமக்கு எங்கேயும் ஏற்ற இறக்கம் வராது, கரெக்டாக நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு ஒரு ஓரம் பாருங்கள், 1.5 இன்ச்சுக்குள்ளே அந்த துணியை மடிச்சுட்டு ஓரமாக அப்படியே தையல் போட்டே வரேன். இப்போ ஒரு பக்கம் நம்ம ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் இன்னொரு சைடு இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி அப்படியே மெதுவாக தைச்சிட்டே வாங்க. இப்போ இந்த ஒரு சைடு நம்ம தைச்சதுக்கப்புறம் இன்னொரு சைடு இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக கவனமாக அப்படியே தைக்கணுங்க. அந்த ஃபோல்டபுள்லேயே அப்படியே தைச்சிட்டே வாங்க. இப்போ இந்த இன்னொரு சைடு பீஸ் இருக்குது பாருங்கள், அதையும் கரெக்டாக அந்த 1.5 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே தையல் போட்டுடலாம். பாக்ஸ் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் கொண்டு வந்து திரும்ப நீடில் வந்து இந்த பக்கம் திருப்பி கரெக்டாக நீடில் அதுக்கு நேராக அந்த ஃபோல்டபுள் பீஸுக்கு நேராக வைக்கணும். இன்னொரு சைடில் நம்ம 1.5 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணோம்ல, அதுக்கு நேராக நீடில் வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓரமாக தைச்சிட்டே வந்துடலாங்க. இப்போ ஒரு சைடு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் தைக்கணும். கீழே வரைக்கும் இதே மாதிரி தைச்சிடலாம். இப்போ ஒரு சைடு நம்ம தைச்சிட்டோம், இதே மாதிரி இன்னொரு சைடுமே ஓப்பன் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பீஸை மடித்து தைக்கணும், அதே மாதிரி இன்னொரு பக்கமும் மடித்து தைக்கணும். இப்போ ஒரு பக்கம் தைச்சிட்டோம். இப்போ பாருங்கள் இன்னொரு சைடும் அதே மாதிரி தைச்சி எடுத்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப நார்மல், ரொம்ப ஈஸியாக தைக்கலாங்க.
நம்ம அது பயந்துக்கவே வேண்டாம் கரெக்டாக வராதுன்னு, ரொம்ப சீக்கிரமாக தைச்சி முடிச்சிடலாம். கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சில் நீங்கள் கரெக்டாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த பக்கமும் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ வந்து 2 சைடும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்குது பார்த்தீங்களா பாட்டம் பகுதி, அதை தான் கரெக்டாக 1.5 இன்ச்சு கேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு எகைன் ஒரு ஃபோல்டு பண்ணி ஓரமாக அப்படியே தைக்கணுங்க. இந்த ஓரம் தைச்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் கீழே தைச்சதுக்கப்புறம் பேக்கில் கீழே தைங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம சைடில் 2 பக்கமும் தைச்சிரும். இப்போ கீழே பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைட்லேயும் நம்ம தைக்கணுங்க. 1.5 இன்ச்சுக்கு கரெக்டாக மடித்து அதேமாதிரி தைச்சி எடுத்துடலாம். இப்போ அந்த கீழே வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு கர்வாக கட் பண்ணியிருப்போம். அதனால் கொஞ்சம் அந்த பகுதி மட்டும் கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு சின்ன பீஸை வந்து கரெக்டாக ஒரு மடிப்பு மடித்து தைச்சிக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லா தையலும் முடித்தாச்சு. இப்போ இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தையல் போட போகிறோம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. கீழ்ப்பகுதியிலேருந்து கரெக்டாக அந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டினியூவாக அந்த சைடு ஓப்பன் அங்கேருந்து வீ கட் மாதிரி நம்ம போட வேண்டி வரும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் மாதிரி போட்டிருந்தோம். இப்போ அடுத்து தைக்கும் போது வி மாதிரி நம்ம கரெக்டாக போட வேண்டி வரும். இப்போ கீழே பாட்டம்லேருந்து ஆரம்பித்தாச்சு. இப்போ சைடு ஓப்பனுக்கு பாருங்கள், அப்படியே திருப்பிட்டு இந்த ஓரமாக ஃபஸ்ட்டு அந்த ஓரம் தைச்சிருப்போம். இப்போ இந்த ஓரம் தைக்கணும். அப்படியே ஓரமாக கரெக்டாக நீடில் அப்படியே கொண்டு வந்து இப்போ இந்த சென்டரில் வந்து நீடில் அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட்டு இப்போ அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் திருப்பிட்டு அதே மாதிரி ஓரமாக தைச்சிட்டே வந்துடலாம். இப்போ அந்த ஓப்பனோட இன்னொரு பகுதி அப்படியே தைச்சிடலாங்க. இது ரொம்ப ஈஸிங்க. கண்டினியூவாக அப்படியே லாஸ்ட் வரைக்குமே அப்படியே தைச்சிட்டே வந்துடலாம். எங்கேயுமே நம்ம கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு பாட்டம் சைடு வந்துட்டோம். இது கீழே வந்துட்டு இப்போ சைடில் வந்து இன்னொரு ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு வந்து திரும்ப இன்னொரு சைடு முடிச்சிடுவோம். அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பக்கம் ஆரம்பித்து இன்னொரு பக்கம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ மிஷினில் வந்து எனக்கு ஓரம் மட்டும்தான் அடிக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக யூனிஃபார்ம் தைக்கலாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே தைச்சி கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி யூனிஃபார்ம் டாப் தைக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.